இது வந்து ஒரு நிலத்தத்துவ அடிப்படையில் வர ஒரு ஒரு ராசி, ரிஷப ராசி அப்படின்னு பேர். ஒரு ஸ்திரமான ஒரு ராசி, ஒரு உறுதியான மனநிலை இவர்கள்ட்ட எப்பயுமே இருக்கும். அதாவது வந்து தன்னுடைய அழகுக்கும் தன்னுடைய திறமைக்கும் ரொம்ப ரொம்ப மெனக்கிடக்கூடிய ஒரு ஒரு ராசி அப்படின்னு சொன்னா ரிஷபராசி. நான் ரொம்ப இயல்பா சொல்லுவது உண்டு. ரிஷபராசியிலே பிறந்த ஒரு பெண்கள் அந்த தைக்கிற பிளவுஸோட விலை 500 இருக்கும். அதுல இருக்கிற கண்ணாடி 5000 இருக்கும். அதோட வீடு பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப இதாக கட்டியிருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ள இருக்கிற இன்டீரியர் அதிகமாக செலவு பண்ணுவார்கள். ரிஷபராசியிலே பிறந்த ஆண்கள் வாகனம் எளிமையா இருக்கும். ஆனால் வாகனத்துக்குள்ள இருக்கக்கூடிய இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அந்த ரிஷபராசிக்காரர்கள் எப்பயும் ஒரு வாசனாதி திரவியங்களை யூஸ் பண்ணிக்கிறது, எப்பயுமே வந்து தன்னை வந்து ஒரு அழகா வச்சுக்கிறது, ஒரு பொட்டு வச்சுக்கிறது, ஒரு நளினமா இருக்கிறது, ஒரு பேசுறது, இருக்கிற இடத்தை வசியப்படுத்துவது, கவர்வது, இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் ரிஷபத்திட்ட இயற்கையாக இருக்குது. இதெல்லாம் செல்வம் வருவதற்கான சூட்சமம். ஒரு இடத்துல மங்களகரம் இருக்குது, ஒரு இடத்துல நல்ல நறுமணம் இருக்குது, ஒரு இடத்துல தெய்வீக சக்தி தானா வந்துடும். ஒரு இடத்துல சுத்தம் இருந்தால் லட்சுமி குடியிருப்பாள்ங்கிறது நம்ம சாஸ்திரம். அப்ப ரிஷபராசி அம்சமாக பெற்ற அந்த சுக்கிரன் மகாலட்சுமி அம்சமாக சொன்னதனுடைய காரணமே நீங்கள் ரிஷபத்தின் அதிபதியான சுக்கிரனை அம்சமாக பெற்றதுனால். அந்த லட்சுமி உங்க வீட்டில் வரணும்னா சுக்கிரன் பலமா இருக்கணும். சுக்கிரனை பலப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு போது முதல்ல சுத்தம், அது உங்கள்கிட்ட இயற்கையிலே இருக்கு. அப்ப நல்ல ஆடைகள், ரிஷபராசியில பிறந்தவங்க அது எளிய விலையாக இருந்தாலும் சுத்தமான தூய்மையான ஆடைகளை பயன்படுத்துவது இவர்களுக்கு செல்வ வளத்தை தேடித்தரும். அதே போல் எப்பயுமே வந்து இவர்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு மகாலட்சுமியினுடைய தீபம் காலை மாலை 2 நேரத்தில் அந்த தீபம் என்பது எரிந்துக்கிட்டே ஜோதி எரிந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இவங்க